ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு ஏப்ரல் 20th திங்கட்கிழமை, அக்ஷய திருதியை, சதுர்த்தி. ஓகே, முடிஞ்சவங்க தங்கம் ஒரு வெள்ளி வாங்குங்க. முடியலை அப்படின்னா சால்ட், சுகர் அந்த மாதிரி ஒயிட் கலர் திங்ஸ் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் எப்படி இருக்கும், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கார்டு ஜம்ப் ஆகிருக்கு, 8 of Swords. ஓகே, 3 of Wands, Ace of Pentacles. ஓகே, 2 of Swords, Ace of Wands, Ace of Pentacles, Ace of Wands வந்திருக்கு. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் 2 of Pentacles வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. ஓகே, இந்த ஸ்ப்ரெட் பார்க்கும்போது இன்றைக்கி சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடங்கும். ஓகேவா, நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மனசில் சில குழப்பங்கள் இருக்குது. ஓகேவா, சில குழப்பங்கள் இருக்குது. டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேவா, 8 of Swords அண்ட் 2 of Swords வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் சிக்கிட்டுருக்கீங்க. ஓகே, நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, நிறைய டவுட்ஸ் வருது உங்களுக்கு. ஓகேவா, ஓவர் திங்கிங் பண்ணுறதால டவுட்ஸ் வரதால நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் டவுட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களோட சூழ்நிலை அவ்வளோ மோசமாலாம் இல்லை. ஓகேவா, நீங்களே பெருசாக்கிக்கிறீங்க எல்லாத்தையும், நீங்களே சுச்சுவேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. பட் ப்ராக்டிக்கலாக ரியலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை, அவ்வளோ மோசமான சூழ்நிலையெல்லாம் இல்லை உங்களுக்கு. ஓகேவா, நீங்களே நினச்சிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு தேவை இப்போது கிளாரிட்டி தான். ஓகேங்களா, 2 of Pentacles பாட்டம் எனர்ஜியாக வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த கார்டு சொல்கிறதுமே என்னென்னா, உங்களுக்கு பேலன்ஸ் தேவை இப்போது. ஓகே, ஒர்க் லைஃப் ஆர் ஒரு மணி விஷயமா இருக்கலாம். ஏதோ 2 விஷயத்துக்கு இடையில நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க, ஒரு ஜக்லிங் மூடில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவை அண்ட் பேலன்ஸ் தேவை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் கரியர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 of Wands இருக்குது அண்ட் Ace of Pentacles இருக்குது. ஓகேவா, இந்த 2 கார்ட்ஸுமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு க்ரோத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகேவா, உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஏதாவது ஒரு நியூ ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கரியரில் புதுசாக இன்றைக்கி தொடங்க போகுது. ஓகே, அண்ட் நீங்கள் வெளியில் பார்க்கணும் எல்லாத்தையுமே. ஓகேவா, உங்களுக்கான நியூ சான்சஸ் நிறைய இருக்குது, ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் விடுற மாதிரி தெரியுது. ஓகேவா, ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களை தாண்டி கொஞ்சம் வெளியிலையும் நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். வெயிட் பண்ணுறது மட்டுமே இல்லை, நம்ம வெயிட் பண்ணுவோம், நமக்கான ஆப்ஷன் வரும், நமக்கான ஆஃபர் வரும், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்களும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் அது நடக்கிறதுக்கான ஆக்ஷன் எதுவுமே நீங்கள் எடுக்கலை. ஓகேவா, ஸோ அது இன்றைக்கி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி 2 of Swordsம் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டவுட் நிறைய வரும். ஓகேவா, அந்த டவுட் காரணமாக நீங்கள் சான்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுட்ஸ் எல்லாம் ஓரமாக தூக்கி வைங்க, என்ன சான்ஸ் கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு இன்றைக்கி ஜாப் அண்ட் கரியர் பற்றி யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 2 of Swords இருக்குது அண்ட் Ace of Wandsம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 கார்டுமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு எமோஷ்னல் பிளாக் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த டிசைட் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க, ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க, ஒரு மாதிரி எரிச்சலாக இருப்பீங்க, கொஞ்சம் வெறுப்பாகவும் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பட் ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்குது, ஒரு நியூ ஸ்டார்ட் எனர்ஜி ஷோராக இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் வரி பண்ண வேண்டாம். ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பேசாமல் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக தெரியுது. ஓகேவா? ஓப்பனாக பேசுங்க. கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. ஓப்பனாக பேசினா தான் ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, பேசணும், கிளாரிட்டி வேணும். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னாலும் இன்றைக்கி வந்து நியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசியே ஆகணும். ஓகேவா? அப்படி செப்ரேஷன்லேயே இருந்துட்டு அவங்களாம் வந்து பேசட்டும் அப்படின்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டு தான் போகும். ஓகேவா? இதுவே சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சடனாக ஒரு அட்ராக்ஷன் வரலாம், ஒரு ஸ்பார்க் வரலாம். ஓகேவா? இன்றைக்கி யாரையாவது ஒருத்தரை பார்த்து நீங்கள் வந்து காதலில் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? பட் ஒரு வார்னிங்கும் இருக்குது உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இக்னோர் பண்ணுறது இல்லை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து உங்களோட சுச்சுவேஷனே இன்றைக்கி கெடுக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்கிள்ஸாக இருந்தாலும் சரி, யாராவது நீங்கள் அவாய்ட் பண்ணுறதோ இல்லை இக்னோர் பண்ணுறதோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யாரையும் இக்னோர் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. யாராவது பேச வந்தாலும் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. உங்கள் பர்சன் பற்றி யாராவது பேச வந்தாலும் இல்லை உங்கள் பர்சனே உங்ககிட்ட பேச வந்தாலும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது எடுங்க. ஓகேவா? பேசாமல் கேட்காம அவாய்ட் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுதான் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் இன்னைக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஓகே, மென்டலி ரொம்ப பேர்டன் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலி சைடில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு இல்லை பேரண்ட்ஸ் கூட சிப்ளிங்ஸ் கூட எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலி சைடில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேசும்போது மற்றவங்க மனசு நோகுற மாதிரி புண்படுற மாதிரி பேச வேண்டாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களாக சில விஷயங்களை யூகிச்சுக்கிட்டுலாம் பேசாதீங்க. ஓகே, அசம்ஷனில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பேசுங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லை. ஓகேங்களா? மற்றவங்களையும் கேட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னா மற்றவங்களையும் கேளுங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டிகிள்ஸ். பென்டிகிள்ஸ் எனர்ஜி எப்போவுமே நம்மளோட பொருளாதாரத்தை சொல்கிற ஒரு கார்ட். ஸோ ரெண்டுமே வந்திருக்கு. அதனால் மணி ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்மால் இன்கம் ஸ்மால் ஃப்ளோவாக இருக்கும், பட் நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் மணி ஃப்ளோவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல விஷயந்தான். ஓகே, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். இன்னும் சப்போர்ட் இருக்குது இன்றைக்கி அதை பண்ணுறதுக்கு. அண்டு ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், சேவிங்ஸில் போடலாம், சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுவுமே நல்ல ஐடியா தான். ஓகேவா? அதுவுமே உங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும். அண்டு பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வரும். ஓகே, பேலன்ஸ்டாக இருங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வரும். அதாவது வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும். ஓகேவா? அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணினீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம் மணி வைஸ். ஓகே, ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரமாக செலவு பண்ணுறது, அவசரப்பட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணுறது ஆன்லைனில், அவசரப்பட்டு யாருக்காவது கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்கறது, அவசரப்பட்டு உங்களோட செலவுகளை பற்றி யோசிக்காமல் டக்குன்னு யாராவது கேட்டால் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இம்பல்சிவான ஸ்பெண்டிங்ஸ் வந்து இன்றைக்கி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி 8 ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது, 2 ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பயமும் இருக்கும், கன்ஃபியூஷனும் இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பயப்படவும் வேண்டாம். குழப்பங்கள் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது யார்கிட்ட பேசினா கிளாரிட்டி கிடைக்குமோ அவங்கக்கிட்ட பேசி ஒரு கிளாரிட்டியை வாங்கிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே அந்த கிளாரிட்டி இருக்குது. ஓகேவா? நல்ல டீப்பாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கே பல குழப்பங்கள் தீர்ந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸும் இருக்குது, ஏஸ் ஆஃப் வான்ஸும் இருக்குது. ஷோராக இன்றைக்கி நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு கிடைக்கிற நியூ ஆஃபர்ஸ், நியூ சான்சஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுங்கள். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அதே மாதிரி 2 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து பாட்டம் எனர்ஜியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எல்லா விஷயத்துலையுமே பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இம்பல்சிவாக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெடி தான். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்கள் குழப்பங்களை மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? எந்த விஷயத்து இருந்தாலுமே எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா
நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப் மூவ் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜ், கைடன்ஸ், வார்னிங்ஸ். ஓகே, ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. அதே மாதிரி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆஃபர், எந்த ஒரு சான்ஸையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற மெசேஜ். இது ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.